வெயிட்ட வந்து கஷ்டப்பட்டு குறைச்சிருப்பாங்க. ஆனா குறைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெயிட்ட வந்து மறுபடியும் கெயின் பண்ணியிருப்பாங்க. இத பார்க்கும்போது நெறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி வந்து வரும். ஏன் இந்த மாதிரி கெயின் வந்து பண்றாங்க? ஈவன் அவங்களுக்கே கெயின் ஆயிருந்தது அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி கெயின் ஆகுது அப்படின்ற கேள்வி கம்பல்சரி வந்து என்னன்னா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்குமே வந்து இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோல ஒரு 5 முக்கியமான விஷயத்த வந்து நான் சொல்லப் போறேன். இதனால தான் பீப்பிள் மறுபடியும் வந்து என்னன்னா குறைச்ச வெயிட்ட கெயின் வந்து பண்றாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க என்னோட கைடன்ஸ்ல உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸை நீங்க வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஜாயின் வந்து பண்ணணும். அவங்க பண்ற ஃபர்ஸ்ட் தப்பு என்னன்னா, வெயிட் குறைக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதையே வெயிட் குறைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி பண்றது டோட்டலாவே வந்து தப்பு. கொஞ்சம் நீங்களே வந்து என்ன யோசிங்க, முன்னாடி எப்படி நீங்க சாப்பிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி சாப்பிடாம மாத்தி சாப்பிட்டதுனாலதான் உங்களுக்கு வெயிட் வந்து என்ன குறைஞ்சுது. அப்படி குறைஞ்ச வெயிட் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, எப்படி நீங்க சாப்பிட்டு வெயிட் வந்து குறைச்சிங்களோ அந்த மாதிரி ஓரளவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு குறைஞ்ச வெயிட் வந்து என்னன்னா மெயின்டைன் வந்து ஆகும். ஆனா அப்படி நீங்க பண்ணாம வெயிட்டா இருக்கும்போது எப்படி நீங்க சாப்பிட்டீங்களோ அதே மாதிரியே சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் வந்து மறுபடியும் கெயின் ஆக தான் வந்து ஆரம்பிக்கும். செகண்ட் மிஸ்டேக்ஸா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, வெயிட் குறைக்கும் போது எக்ஸசைஸ் வந்து பண்றாங்க. ஆனா எக்ஸசைஸ் பண்றது வந்து வெயிட் குறைக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு நினைச்சு வெயிட் வந்து குறைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா அதுக்கு லீவ் வந்து விட்டுறாங்க. அப்படி நீங்க பண்றது வந்து டோட்டலா மிஸ்டேக்ஸ். ஏன் இதை நான் சொல்றேன்னா, எப்பப்பெல்லாம் நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுறது வந்து நம்மளோட வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்ணாமே விட்டுட்டீங்கன்னா அந்த கேலரி பேர்னிங் வந்து கம்மியாயிடும். அப்ப நீங்க எதனா சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஈஸியா வெயிட் வந்து கெயின் ஆகும். ஸோ எக்ஸசைஸை எப்பயுமே வந்து ஸ்டாப்பே வந்து பண்ணக்கூடாது. வாரத்துக்கு ஒரு 6 நாள் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3ல இருந்து 4 நாளாவது வந்து நீங்க பண்ற மாதிரி வந்து பாத்துக்கணும்.